பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டேன். பாட்டுலாம் எதுக்குங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேர் சார் அதெல்லாம் வெக்கப்படாதீங்க, நல்லா பாருங்க, கேமரா பாருங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? சார் ஆண்டவனும் யாரு? நீயும் நானும் தான் சார். ஆண்டவனை நீங்க பாத்தீங்களா? மழை காத்தெல்லாம் வருமா, அப்ப என்ன பண்ணுவீங்க? மழை காத்தா கொடை பிடிச்சி தான் போகணும். ஏதோ வந்திருக்கோம் சார், நீங்க பேச்சு கொடுத்தா தான் எங்களுக்கு வரும். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மேக்கப் கரெக்டாக இருக்கா? ஓகே. பியர்ட்லாம் நல்லா இருக்கு. தாடி நல்லா பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இங்க வந்து சொல்லுங்க ஆக்ஷன். ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. சரிண்ணே, உங்களோட பேர் என்ன? எட்டியப்பன். அக்கா உங்களோட பேர்? அமுதா. அமுதா. என் பேர் ராமக்கா. ராமக்கா. சொல்லுங்கண்ணே, உங்க பெரிய ஆசை என்னவா இருந்துச்சு? பெரிய ஆசை இல்லை, எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும், வாழணும், வருமானம் எல்லாம் நம்ம ஆட்டோ ஓட்டுறோம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. அண்ணா இப்போ வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த தருணம்னா இது. அண்ணா ஒரே நிமிஷம். என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. ஏன் முத தாங்க முடியாமட்டா? நல்லா இருக்கேன். இப்போ என்ன வேலை பண்றீங்க? பூ விற்கிறேன். பூ என்ன பூ விற்கிறீங்க? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான்? சாமந்தி, மல்லி, முல்லை, ஜாதி, விற்கணுமா எல்லாம் விற்கிறீங்களா? இப்போ எவ்வளவு வித்துறீங்க ஒரு நாளைக்கு வியாபாரம் எப்படி? எங்க இன்னைக்கு வியாபாரமே ஆகல. ஆமா ரைட்டு. பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டேன். பாட்டுலாம் எதுக்குங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சார் எவ்வளவு பாட்டு, ஆறாறுமடி ஆறாறுன்னு எவ்வளவு பாட்டு அம்மா பாடி இருப்பாங்க, அப்பா பாடி, சித்தி மாமி எல்லாம் பாடி இருப்பாங்க. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ஏதாவது ஒரு பாட்டு நான் பாடினா நீ சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. இல்ல சார் கண்டிப்பா நான் வானா சார் எப்படி இருந்தாலும் உங்க குரல் லைவால வந்துரும், அந்த கேமரால வந்துரும். லைவா சார் லைவான்றது ஆமா சார், இந்த ஃபோக்கஸ். மழை காத்தெல்லாம் வருமா, அப்ப என்ன பண்ணுவீங்க? மழை காத்தா கொடை பிடிச்சி தான் போகணும். வாழ்க்கை தத்துவம் ஏதாவது சொல்லுங்க. வாழ்க்கை தத்துவம் பாருங்க எப்படி வாழ்க்கை தத்துவமா சொல்லுங்க. யாரையும் ஏமாத்தாம பழிச்ச போதும். அப்படி ஏமாத்தினா என்ன சார் பண்ணுவீங்க? அவங்க நம்ம பண்ண முடியாது, ஆண்டவங்க மேல ஒருத்தங்கிறான். சார் ஆண்டவனும் யாரு? நீயும் நானும் தான் சார். ஆண்டவனை நீங்க பாத்தீங்களா? பேர் சார் அதெல்லாம் வெக்கப்படாதீங்க, நல்லா பாருங்க, கேமரா பாருங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? ஏங்க எனக்கு தெரியுங்க, நான் தெரியாம வந்துக்கிறேன். போன் வச்சிருக்கும் போது எல்லாருக்கும் தெரியும் சார். ஏதோ வந்திருக்கோம் சார், நீங்க பேட்டி கொடுத்தா தான் எங்களுக்கு வரும். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சார் நீங்க ஆட்டோ எப்போ இருந்து ஓட்டுறீங்க சார்? பேர் சொல்லலாம் கூட பரவாயில்ல, சொல்லுங்க சார். பாட்சாவா இல்ல மாணிக்கம்? சொல்லு சார். நமக்கு என்ன வருமானம் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆசைப்பட முடியும், அல்லது பெரிய ஆசைப்பட முடியும். சரி, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய ஆசை ஒன்று இருந்திருக்கும்ல, என்னது அது? ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு, ஆனால் விட்டுட்டோம். திருப்பி அந்த ஆசை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஒரு ஆசை. உழைப்பு, நம்ம நல்லா சமைப்போம், நல்லா வேலை பார்ப்போம். உழைச்சி ஒரு கடையை வைக்கணும், சொந்தமாக ஹோட்டல் வைக்கணுங்கிற ஆசை வாழ்க்கையில் இருக்குது. வேறு எந்த லட்சியமும் இல்லை. வேற எந்த லட்சியமும் இல்லை. இதுவல்லவா லட்சியம்? அது போதும். வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது என்னது? நல்லவங்க, நல்ல ஒரு சூதுவனை இல்லாமல் நல்லவங்க, நல்ல கெட்ட புத்தி இல்லாமல் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். இது தினா டிவி செய்திகளுக்காக. தீனா செய்திக்காக நாங்கள் வாசிப்போம். ஐயா தீனா கேமரா அந்த யூடியூப் நல்லா இருக்கணும். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். சோதிக்காதீங்கடா என்னைய. எங்க போறீங்க? ஊர் மேல. சரி, பாய். ஐயோ அவரை காட்டுங்களே, மூஞ்சியை கடைசியா பாத்துக்கிறேன்.